சிவாலயங்களில் நந்தியிடம் அனுமதி பெற்று அதன் பின் கோவில் முதல் வணக்கம் இந்த கருடனுக்கே. பெருமாள் கோயிலுக்கு சென்றதும் நாம் முதலில் வணங்க வேண்டியது கருடனை தான். கோவில் வாசலில் அவர் மூலவரை வணங்கிய நிலையில் இருப்பார். சிவாலயங்களில் நந்தியிடம் அனுமதி பெற்று அதன் பின் கோவிலுக்குள் செல்வோம். அதுபோல பெருமாள் கோவில்களில் கருடனின் அனுமதி பெற்ற பிறகே கோவிலுக்குள் செல்ல வேண்டும். நமது மனதில் இருக்கும் வேண்டுதல்களை கருடன் அறிவார். நம் கோவிலுக்குள் செல்வதற்குள் இவர் என்ன கோரிக்கைக்காக வந்துள்ளார் என வேகமாக பறந்து சென்று திருமாலிடம் சொல்லிவிடுவார். கருடன் சொன்னால் பெருமாள் எதையும் தட்டமாட்டார். இதனால் தான் கருடனை கருடாழ்வார் என்பர். ஆழ்வார்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் பெருமாள் தட்டி கழிக்க மாட்டார். கருடனை வணங்கினால் எதிரிகள் தொல்லை இருக்காது. நாம் இதயத்தில் தோன்றும் தேவையற்ற இன்ப உணர்வை குறைத்து விடுவார். படிப்பில் தேர்ச்சியும் நினைவாற்றலும் தருவார். மனதில் உள்ள பயத்தை போக்குவர். வாத திறமைக்கு வலுவூட்டுவார். இத்தனை நன்மையையும் செய்யும் கருடாழ்வரை மறக்காமல் வணங்கிவிட்டு அதன் பின் கோவிலுக்குள் நுழையுங்கள்.